ஐஸ்வர்யத்தின் மேலே பணத்தின் மேல் நம்பிக்கை வச்சா தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அப்ப யார் ரட்சிக்கப்படக்கூடும்? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? சொல்றோம், தேவன் தான் ரட்சிக்க கொடுக்கிறேன். ரட்சிப்பு யாருடையது? ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டு, this is the gift of God. இது தேவனால வரக்கூடிய ஒரு ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே ஒரு மனுஷன் ரட்சித்துக் கொள்ள முடியாது. தன்னைத்தானே ஒரு மனிதன் செய்ய முடியாது, ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் பாவம் என்பது ஒரு உடையான சேற்றிற்கு ஒரு உண்மையா சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான கூலி உடையான சேறு. என்ன கண்பான ஒரு மனிதன் உடையான சேற்றுக்குள்ள விழுந்து விட்டால் அவன் தானாக என்ன செய்ய அந்த சேற்றிலிருந்து வெளியே வர முடியாது. ஆமென். தானாக வெளியே வரவே முடியாது. அவனை காப்பாற்றுகிற ஒரு நபர் தேவை. இந்த காப்பாற்றுகிற நபர் அவன் அந்த நபர் எங்க இருக்கணும் அப்படின்னா கரையில இருக்கணும். அவனும் சேற்றுக்குள்ள இருக்கக்கூடாது. அவனும் சேற்றுக்குள்ள இருந்தா காப்பாற்ற முடியாது. கரையில இருந்து கொண்டு அந்த குழிக்குள்ள இருக்கிற உளையான சேற்றுக்குள்ள இருக்கிற நபர் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பு தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. தாங்களாகவே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ரட்சிக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. ஆமென் சொல்றோம். அதே போல பாவத்திலிருந்து விடுதலையாக்க, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்க பரிசுத்தராக இயேசு தேவை. ஆமென். பாவத்துல இருக்கிற மனுஷர்கள், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை செய்ய ரட்சிக்க முடியாது. பரிசுத்த பாவமறியாத பரிசுத்த தான் இயேசு. ஆகவேதான் இயேசு ஒரு மனிதனை ரட்சிக்க அவர் வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். ரட்சிக்க யாரால கூடும்? இயேசுவாலதான். ஆமென் சொல்றோம். அப்ப மனுஷர்கள் கூடாதுதான். இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்க, இன்னைக்கு தங்களால முடியும் என்று சொல்லி எவ்வளவோ அன்னதானங்களை பண்ணுகிறாங்க, எவ்வளவோ நலத்திட்டங்களை வழங்குகிறார்கள், எவ்வளவோ தான தர்மங்களை செய்து பார்க்கிறார்கள். எப்படியாவது இங்கே சொர்க்கத்துக்கு போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி, செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ செய்து பார்க்கிறார்கள். ரட்சிப்பு மனுஷனாலே கொண்டு வர முடியாது. அல்லது மனுஷனால் கூடாது. ஆமென். இது யாரால கூடும்? தேவனால கூடாது சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனால் இது கூடாதுதான். தேவனால் இது கூடாது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். என்ன கண்பானது ஸ்தோத்திரம். அப்ப ரட்சிப்பு அவரால் தான் முடியும். ரட்சிப்பு என்பது அங்கே ரட்சிக்கக்கூடிய இயேசுக்கு நம்ம வரோம், அவ்வளவுதான். இன்னைக்கு மனுஷர்கள் இயேசுவை விடுத்து விட்டு எவ்வளவோ போறாங்க. ஆனால் இயேசுடத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு கிடைக்கும். அதான் வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம்னா